ஒரு ஹெட் மாதிரி போடுங்க கேமரா அசைவுகள், கேமரா கோணங்கள் சொன்ன மாதிரி கேமரா அசைவுகள். அதில் ஒன்றாவது போட்டிப்பீங்க நீங்கள் பென்னிங்னு சொல்லி போட்டிப்பீங்க. இந்த பாருங்க, இந்த மேலுக்கு பிடிஎஃப்ல போட்டிக்கிறேன், கைடில் 23 23 பக்கம் போட்டிக்கிறான் பாருங்க பிள்ளையால். ஒரு கேமராவை உங்களோட கையை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இப்போ மடிச்சு கொள்ளுங்க. சரி, எக்ஸாம்பிளுக்கு உங்களோட முழங்கைக்கு தானே, அதை அப்படியே மடிச்சு கொள்ளுங்க. கையை மடிச்சுட்டு என்ன செய்ய போறீங்க, ஒரு கேமராவை நேராக பலமிருந்து இடமாக என்ன செய்யறாங்க, அல்லது இடமிருந்து வலமாக நகர்த்தல் தானே பிள்ளையால் பென்னிங்னு சொல்லப்படுது. உங்களோட கையை முழங்கை மாதிரி நீங்கள் என்ன செய்றீங்க, இங்கே வலப்பக்கம் இப்படியே நகர்த்தி என்ன செய்றீங்க, ஃபோட்டோ எடுக்கிறீங்க. இங்கே என்ன செய்யற இடப்பக்கம் மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறீங்க. இதானே பென்னிங்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னு சின்ன பிள்ளைகள் பெரும்பாலும் இந்த வெட்டிங் பார்ட்டிகள் என்ன செய்வாங்க, ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது இதை எடுப்பாங்க. பென்னிங் வந்து இப்படியான சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தப்படும் சொல்லி கேட்டால் வெட்டிங் பார்ட்டி, பர்த்டே பார்ட்டி இப்படி யூஸ் பண்ணுவாங்க. அல்லது ஒரு காட்டுல ஓடுற மிருகம், சரியா, ஒரு காட்டுல என்ன செய்யுது, ஒரு மிருகம் ஒன்று ஓடுது, அதை என்ன செய்வாங்க, ஒரு மான் ஒன்று ஓடுது, ஒரு சிங்கம் ஒன்று ஓடுது, ஒரு புலி ஒன்று ஓடுது, இப்படி ஓடுற சந்தர்ப்பம் என்ன செய்வாங்க, அதை ஷூட் பண்றதுக்கு இப்படி அந்த பென்னிங்கை யூஸ் பண்ணுவாங்க. அதே போல ஒரு வேகமான ஓட்ட வீரர் உசைன் போல்ட், என்ன அமெரிக்காவோட உசைன் போல்ட் இவர் என்ன செய்யறார், ஓட்டப்பட்டியில் ஓடுறார், அவரோட அந்த ஷொட்டை, அவரோட அந்த போட்டோ ஷூட் பண்ண என்ன செய்வாங்க, இதை பயன்படுத்துவாங்க. அல்லது நீங்க பார்க்கலாம், இந்த வாகன ஓட்டுநர்கள் பைக்ல போகக்குள்ள அவங்களோட அந்த ஸ்பீடை கணிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, அந்த பென்னிங்கை யூஸ் பண்ணிக்கொள்வாங்க. சரியா, அப்ப இப்படியான ஷொட்டுகள் என்ன செய்யப்படுது பிள்ளையால், பென்னிங்ல எங்களுக்கு யூஸ் பண்ணப்படுது. கேமரா அசைவுகள். சரியா, அதே போல டில்டிங் அப்படின்னு சொன்ன போட்டிக்கு நம்ம பாருங்க பிள்ளையால், கேமராவை மேலும் கீழும் அசைப்பதனூடாக காட்சியை பதிவு செய்தல். கேமராவை மேலும் கீழும் அசைப்பதனூடாக, அதாவது நீங்க பார்த்து பிள்ளையால், இப்போ ஒரு பெரிய ஒரு மலை, இப்போ நீங்க லொட்டஸ் தாமரை கோபுரமே கிளம்புல பாருங்க, அதன் செய்யற அது உச்சில நினைக்குது. அப்ப அந்த ஷொட்டை என்ன செய்வாங்க, அந்த தாமரை கோபுரத்தை வீடியோ ஷூட் பண்ணணும்னு என்ன செய்வாங்க, இந்த டில்டிங்ல எடுப்பாங்க. உயரமான ஒரு கட்டடத்தை எடுப்பாங்க பிள்ளையால், பெரிய மலைகள் எடுப்பாங்க. சரியா, அல்லது ஒரு ஹீரோ, ஒரு திரைப்படத்துல ஒரு ஹீரோவை ஒரு மேலிருந்தவரோட ஃபுல்லா கால் வரைக்கும் காட்டுறதுன்னு சொல்லி இந்த ஷொட்டை பயன்படுத்துவாங்க, டில்டிங்னு சொல்றது. அப்ப லொட்டஸ் டவர், அந்த டவர் என்ன அதை காட்டுறதுக்கு யூஸ் பண்றாங்க. உயரமான கட்டடம், பெரிய மலைகள். சரியா, அல்லது ஒரு ஹீரோ என்ன செய்ய காட்டுறதுக்கு இந்த ஷொட்டுகளை பயன்படுத்துறாங்க. சரியா, இது கேமரா அசைவுகளுக்குள்ள வர முக்கியமான விஷயம் உண்டு. ரைட், கேமரா கோணங்களுக்குள்ள எங்களுக்கு எத்தனை வகையான ஷொட்டுகள் இருக்குது, 1 2 3 4 வகையான ஷொட்டுகள் இருக்குது. ஷொட். சரியா, அதுல 1வது நாங்க அண்மை நிலை எடுப்போம், 2வது இடைநிலை எடுப்போம், 3வது மிகு நெடுந்துளை எடுப்போம், 4வது இடைநிலை அண்மை காட்சி. சரியா, அப்ப அவ்வளவு 4 விஷயம். கேமரா கோணங்கள்ல கேமரா அசைவுகள் 2 விஷயம். 1வது என்ன, பென்னிங், டில்டிங். பென்னிங் என்ன, முழங்கையை அமைச்சுக்கொள்ளுங்க, முழங்கையை கேமரான்னு சொல்லி அமைச்சிட்டு இடமிருந்து வலமாக நகர்த்துறீங்க. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள், வெட்டிங் பார்ட்டி, பர்த்டே பார்ட்டி, ஒலிம்பிக்ல ஒரு ஓட்ட வீரர், அல்லது காட்டுல ஒரு மிருகம் வாகனம் ஓடக்குள்ள அவருடைய ஒரு அந்த வேகத்தை கணிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க, அது பென்னிங். டில்டிங்னு சொன்னா என்ன பிள்ளைகள், கேமராவை மேலும் கீழும் அசைப்பதனூடாக என்ன, ஒரு உயரமான கட்டணம், லொட்டஸ் டவர், என்ன பெரிய ஒரு மலை, ஹீரோவை கருது, இப்படி யூஸ் பண்ணுவாங்க. சரியா, சரி, எவ்வளவு விஷயம் தான் பிள்ளைகள் அதில் சொல்லப்படுறவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமா என்ன செய்து எங்களுக்கு தரப்பட்டிருக்கு. ரைட், இப்ப நாங்க அதுல ஒரு கதை ஒன்று இருக்குது, கம்பரல்லிய ஒரு கதை, கம்பரல்லிய நாடகம்னு சொல்லி ஒரு கதை ஒன்று வருது. அது ஷோர்ட்டாக நாங்க பார்ப்போம். சரியா, நான் சொல்றேன் கதையை நீங்க கொஞ்சம் ரீட் பண்ணிக்கொள்ளுங்க. அது சொல்லிட்டு அதுல என்ன விஷயம் முக்கியமாக இருக்கின்றது சொல்றேன் பாருங்க. கம்பரல்லி என்று சொல்ற ஒரு புகழ்பெற்ற ஒரு இலக்கியவாதியான மார்ட்டின் விக்ரமசிங்க பிள்ளையால். சரியா, புகழ்பெற்ற ஒரு இலக்கியவாதியான மார்ட்டின் விக்ரமசிங்க,